வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது 2025-26 அரசு தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் இங்கே உள்ள நம்ம பார்க்க போகிறோம். அதில் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். முதல் பருவத்தில் உள்ள இயல் 1ல் உள்ள மாதிரி தேர்வு. இன்றைக்கி மாதிரி தேர்வு நம்ம பார்த்த அந்த ஒரு இயல் முடிச்சுக்கோம். அந்த ஒரு இயலில் உள்ள எல்லா கொஸ்டினையும் ரெஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த இயலில் உள்ள ஃபுல் கொஸ்டினையும் இலக்கணமாக இருக்கட்டும் எல்லாமே ரெஃபர் பண்ணி மிங்கிள் பண்ணி அந்த கொஸ்டினை தான் இன்றைக்கி நம்ம ஒரு தேர்வாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், தாசன் என்பதன் பொருள். தாசன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த தாசன் அப்படிங்கிறனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடிமை, புலவர், அரசன், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிமை, அதாவது தாசன்னா அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, மேதினி என்பதன் பொருள். அப்போ மேதினி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, வெள்ளம். வெள்ளம்னா என்ன? மழை அந்த பகுதிகளை நிரப்புறது, தண்ணியை நிரப்புறது, வெள்ளம். ஓகேவா? அடுத்து தமிழ் பாடம். இந்த தமிழை பற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி, உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி, கடல்கோள். இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேதினினா உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேதினினா உலகம் என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின், கனிச்சாறு எனும் நூலில் உள்ள தொகுதிகள். கனிச்சாறு அப்படின்னா என்ன? அப்படி எத்தனை நூல், அந்த நூலில் உள்ள தொகுதிகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9. கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் உள்ள தொகுதி ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற தொகுதி தான் இந்த கனிச்சாறு நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, பாரதியார் கூற்றுப்படி சோர்வினை நீக்கி ஒளிரச் செய்யும் தமிழ் எதனை போன்றது? சோர்வினை நீக்கிற ஒரு ஒளிரச் செய்கிற தமிழை எதனை போன்ற தமிழ் எதனை போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வாள், ஆப்ஷன் பி தோல், ஆப்ஷன் சி தேன், ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். வாள்னா என்ன? போருக்கு போகிற வாள். தோல்னா தோல் கொடுக்கறது, அந்த துணை நிற்கிறது. தேன்னா இனிமையான, சுவையான. ஓகேவா? அடுத்து மேற்கண்ட இந்த 3ஐயுமே சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி தேன் அப்படிங்கிறது தான் சோர்வினை நீக்கக்கூடிய தமிழ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, புரட்சி கருத்துக்களை பாடியதால் பெயர் பெற்றவர் யார்? அதாவது புரட்சி கருத்துக்களை பாடியதுனால யார் பெயர் பெற்றான்னு கேட்டிருக்காங்க. கவிமணி, தேசிய விநாயகம் பிள்ளை ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. அடுத்து ராமலிங்க அடிகளார், வள்ளலார் சொல்லுவோம். சி பாரதியார், தமிழ் விடுதலைக்காண்டி பாடுபட்டார், பெண்கள் விடுதலைக்காண்டி. அடுத்து டி எனது பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் தான் புரட்சி கருத்துக்களை பாடியதுனால அவர் என்னது பாரதிதாசன். பாரதியாரோட மேலே பற்று கொண்டதுனால பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். ஓகேவா? அவரோட பேர் கனக சுப்புரத்தினம். ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் என்று பாடியவர். அதாவது ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் அப்படிங்கிறத தமிழ் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாரதியார், வாணிதாசன், சுரதா, தொல்காப்பியர். பி வாணிதாசன், தமிழ்நாட்டோட வேர்ட்ஸ்வர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாணிதாசன் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 7வது கொஸ்டின், பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் உலகம், தமிழ் எழுத்து, தமிழ் நிலம், மேற்கண்ட அனைத்தும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் நிலம். தமிழ் நிலம் அதாவது தமிழ்நாட்டோட அந்த பெருமையை பற்றி பாடக்கூடிய ஒரு இதழ். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் ஒன்று தமிழ் நிலம் அப்படிங்கிற இதழ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 8வது கொஸ்டின், மா எனும் சொல் குறிப்பது. மா அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன பொருள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வண்டு, வயல், ஏ மற்றும் பி எதுவும் இல்லை. இப்போ ஒரு வண்டு, வயல் அப்படின்னு இருக்கும். வயல்னு இருந்தால் வண்டு வரும். இந்த வயலில் உள்ள தேனை உறிஞ்சுவதற்காக. அதுக்காக ஆப்ஷன் ஏ வண்டு, ஆப்ஷன் பி வயல். ஏ மற்றும் பி தான் எனது கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின், 2 மாத்திரை அளவுள்ள மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கழுத்து, கை, தை, பூன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி பூ. இந்த பூ ஃப்ளவரை பற்றி சொல்கிறது என்னது?
2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10வது கொஸ்டின். அ என்னும் எழுத்து குறிக்கும் எண். எண்கள் எத்தனை எண்ணை குறிக்கி, எத்தனையாவது எண்ணை ஆங்கிற சொல் அந்த உயிரெழுத்து குறிக்கி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 5, 8, 7, 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆப்ஷன் பி 8. 8 தான் அப்படிங்கிற சொல்லுக்கு 8 தான் இதில் ஆன்சராக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.